முக்கிய செய்திகள். புதுவையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பழைய துறைமுகம் இன்று சுருக்குவலை வீசும் மீனவர் தொழில் பிரச்சினை காரணமாக தீர்வின்றி துறைமுகம் மூடப்பட்டது. புதுவையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பழைய துறைமுகம் இன்று சுருக்குவலை வீசும் மீனவர் தொழில் பிரச்சினை காரணமாக இன்று காலை 11 மணியளவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தாடி பாஸ்கரன் எம்எல்ஏ அவர்கள் மூலம் பிரச்சினை தீர்வின்றி துறைமுகம் மூடப்பட்டது. இதனையடுத்து திமுக புதுவை மாநில அமைப்பாளரும் மற்றும் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று சுமூகமாக தொழில் பிரச்சினையின்றி நடக்கவும், மேலும் மீனவர் சமுதாய வாழ்வாதாரம் மேம்படவும் சுமூகமான முறையில் பேசி பிரச்சினையை தீர்த்து வைத்தார். மேலும் மீனவர்களும் முழு ஆதரவு அளிப்பதாகவும் உறுதியளித்ததை அடுத்து துறைமுகம் வாயில் கதவை திறந்து வைத்தார். உடன் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் மாரியப்பன், வீரராகு, அவைத்தலைவர் ரவி, மீனவர் அமைப்பாளர் தனசேகரன், தொகுதி பொருளாளர் சண்முகவேல், தினேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் மாரியப்பன், வீரராகவன், மீனவர் அணி அமைப்பாளர் தனசேகரன், சண்முகவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மீனவ நண்பர்கள் உடனிருந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அமைச்சர்கள் பட்டியலை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து வழங்கினார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 6 இடங்களிலும், என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. கடந்த மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த மாதம் 16ஆம் தேதி சபாநாயகர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்பும் புதுச்சேரி அமைச்சரவை பட்டியல் கொடுப்பதில் காலதாமதம் நீடித்து வந்தது. 50 நாட்களுக்கு மேல் ஆகியும் அமைச்சர்கள் பட்டியல் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் கடந்த வாரம் அமைச்சர்கள் பட்டியல் தயார் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போதும் துணைநிலை ஆளுநர் இல்லாததால் அமைச்சர்கள் பட்டியல் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை ஆளுநர் மாளிகை வந்த முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சரவை பட்டியலை துணைநிலை ஆளுநர் தமிழிசையை சந்தித்து வழங்கியுள்ளார். இதில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி என்றும் அவர்களுக்கு என்ன இலாகா என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் 25ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் எனவும் அதனை துணைநிலை ஆளுநர் மாளிகை வெளியிடும் எனவும் தெரிகிறது. சித்திரவதை செய்ததில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்ததற்கு காரணமான குற்றவாளி மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சிறுமியின் தாய் ஜனநாயக மாதர் சங்கத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் வசித்து வரும் பரமேஸ்வரி என்பவரது 17 வயது மகள் கல்லூரி படித்து வந்தார். சிறுமி தனது தாயுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த அருண்குமார் சிறுமியின் வீட்டில் புகுந்து சிறுமியை கட்டாய பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டி தொடர்ந்து பலமுறை சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்துள்ளார். இதனால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட சிறுமி கேரளாவில் உள்ள தனது சித்தி வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இது குறித்து சிறுமியிடம் கேட்டபோது நடந்த சம்பவத்தை கூறி கதறி அழுதுள்ளார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி சிறுமி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். உடனடியாக சிறுமியின் சித்தி சித்ரா திருவனந்தபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து கேரள போலீஸ் வழக்குப்பதிவு செய்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த சித்திரவதை செய்த புதுச்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து சிறுமியின் தாய் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததும் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதும், மேலும் குற்றவாளிக்கு ஆதரவாக தற்போது பாஜக அமைச்சரவை பட்டியலில் இடம் பிடித்துள்ள சாய் சரவணகுமார் செயல்பட்டு வழக்கு பதிவு செய்யாமல் தடுத்து வருவதாகவும் உயிரிழந்த சிறுமியின் தாய் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் புகார் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜன சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாளையொட்டி பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜன சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாள் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் இன்று காலை காமராஜர் சாலையில் நடைபெற்றது. மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பாஜக பிரமுகர் PS கணேஷ், உருளையன்பேட்டை தொகுதி பாஜக தலைவர் தனசேகரன், நகர மாவட்ட முன்னாள் துணைத் தலைவர் வைத்தியநாதன், மாறன் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாரதிய ஜன சங்கத்தின் நிறுவனர் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என பாராளுமன்றத்தில் உரக்க கூறிய வங்கத்தின் சிங்கம் மதிப்பிற்குரிய டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 68வது நினைவு நாள் தினமாக இன்று புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காலை 10 மணியளவில் ECR கொக்கு பார்க் அருகில் தொகுதியின் தலைவர் பசுபதி அவர்கள் தலைமையில்
தொகுதியின் பொதுச் செயலாளர்கள் ரமணா கிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில ஊடகப் பிரிவு ஜனார்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர், ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவர்கள் நம் நாட்டிற்காக இந்த பாராளுமன்றத்திற்கு அன்று கூட்டணி வேண்டும் பாராளுமன்றத்தில் என்று அறிவுறுத்த காந்தி அவர்களின் மிகு மகாத்மா காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இவர்களை நாம் அந்த பாராளுமன்றத்தில் மத்திய மந்திரியாக நியமித்து அவர்கள் நாங்கள் ஆட்சி செய்திருந்த பொழுது இவர்கள் 370 ஆக்ட் பிரகாரம் காஷ்மீர் தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக அங்கு உள்ள மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களைப் போல அங்கு மக்கள் வாழ்வதற்கும் பாதுகாப்பு தேவை என்பதற்காக இவர் குரல் கொடுத்தவர். புதுச்சேரி அரசு அச்சகத்தில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் இயக்குநர் சுதாகர் துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இதனை தடுக்க மாநில அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தடுப்பூசி திருவிழாவை நடத்தி வருகிறது. புதுச்சேரி அரசு அச்சகத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் அச்சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இம்முகாமினை இயக்குநர் சுதாகர் துவங்கி வைத்தார். உதவி இயக்குநர்கள் செல்வகுமார், நசீம் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திரளான ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பூசிகளை ஆர்வத்துடன் போட்டுக் கொண்டனர். அரசு அலுவலக வளாகத்தில் மறைந்திருந்த 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பை வனத்துறை ஊழியர் மீட்டு வனத்துறைக்கு எடுத்து சென்றார். புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ளது அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அலுவலகம். இந்த அலுவலக வளாகத்தில் பின்புறம் பகுதியில் உள்ள காலி இடத்தில் பாம்பு நடமாட்டம் இருப்பதாக காவலாளி அலுவலக அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். இது குறித்து புதுச்சேரி வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த வனத்துறை ஊழியர் சண்முகம் 1 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு அங்கிருந்த மரப்பலகை மற்றும் செங்கல்களுக்கு நடுவில் மறைந்திருந்த 10 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பை பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார். சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு ஆர்.பி. அசோக் பாபு அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளம் பகுதியில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நியமன சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர்.பி. அசோக் பாபு அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு உப்பளம் பகுதியில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்ட தெய்வ குழந்தைகளுக்கு இன்று காலை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி நகர் மாவட்ட துணைத் தலைவர் திரு அந்தோ என்கின்ற பிரபு ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு மகேஷ் ரெட்டி, நகர் மாவட்ட துணைத் தலைவர் விஜயரங்கன், உருளியன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர் அப்பு கலந்து கொண்டனர். இத்தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.